ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நடப்பு ஐபிஎல் தொடர் அடுத்த கட்டத்தை எட்டி உள்ளது. கொல்கத்தா, ராஜஸ்தான், ஹைதராபாத் ஆகிய அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. 4வது அணியாக முன்னேறப் போவது யார் என்பதற்கான போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெற இருக்கிறது. இதில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்த இருக்கின்றன. இந்த நிலையில் 67வது லீக் போட்டியில் நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோதின. இதில் லக்னோ அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் இந்த போட்டியிலும் மும்பை அணி தோல்வியடைந்ததால் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்து மோசமாக இந்த சீசனை நிறைவு செய்துள்ளது. இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்காததால் மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு போட்டியில் விளையாட ஐபிஎல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. ஏற்கனவே நடப்பு ஐபிஎல் தொடரில் 2 முறை மும்பை அணி இந்த தவறை செய்துள்ளது. அப்போது முதல் முறை கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த தவறை செய்தபோது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அடுத்து 2வது முறையும் அதே தவறை அவர் செய்ததால் மொத்த மும்பை அணிக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற போட்டியிலும், அதாவது 3வது முறையாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்க தவறியதால் விதிமுறைப்படி மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு போட்டியில் விளையாட ஐபிஎல் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அத்துடன் இப்போட்டிக்கான சம்பளத்தில் இருந்து 30% அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பு சீசனில் மும்பை அணியின் அனைத்து போட்டிகளும் முடிந்துவிட்டன. எனவே அடுத்த ஐபிஎல் சீசனில் மும்பை அணியின் முதல் போட்டியில் ஹர்திக் பாண்டியா விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடப்பு தொடரில் இதே தவறை செய்த டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பண்டிற்கும் ஒரு போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.